Hi Tamil, welcome back. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம அடுத்ததா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வச்சு ஒரு உபகரணத்தை உருவாக்கி அதில் வந்து எப்படி உடல் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு உபகரணத்தை உருவாக்கி எந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் செய்ய போகிறோம்னா நம்ம ஃபோர் ஆர்ம்ஸுக்கு தேவையான ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒர்க் அவுட்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் ஜிம்மில் போயிட்டு பிளேட் அண்ட் ராட் அண்ட் ஹைட்ராலிக் மிஷின்ஸில் செய்கிற அதே சேம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உபகரணத்துலேயும் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த உபகரணத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதே மாதிரி அந்த உபகரணங்கள் எப்படி வந்து நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் வந்து எப்படி வந்து அந்த ஒர்க் அவுட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்டு பார்ப்போம். ஸோ இந்த உபகரணத்தை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சின கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அண்டு தெரியாதவங்க அண்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த உபகரணங்களுக்கு நம்ம என்னென்ன பொருளை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அடுத்ததாக அதை எப்படி உருவாக்குறது, அதை உருவாக்கி எப்படி உடற்பயிற்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த கடைசி வரலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்து இதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்னா அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப் பேண்ட் இருக்குது. அந்த கிரிப் பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கயிறு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பெல்ட்டு நம்ம இடுப்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்காக இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு. நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது. உருட்டு கட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இல்லை கட்டை மாதிரியாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இவ்வளோ லென்த்து தான் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இதில் வந்து ஹாஃப் இருந்தாலே போதும். ஸோ இது ஒன்று. ஓகே, மூணாவதா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்துட்டிங்களா? அவ்வளோ வெயிட்டெல்லாம் தேவை கிடையாது. ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கருங்கல் இதுக்கு போதுமானது. ஸோ இது மூணையும் இப்போது அட்டாச் பண்ணி அண்டு இந்த உபகரணத்தை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இந்த ஸ்டிக் இருக்குது. கிரிப் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். கிரிப் பேண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கில் வந்து இந்த எலாஸ்டிக் மாதிரியாக இருக்கிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, அட்டாச் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நல்லா டைட்டாக அண்டு யூஸ் பண்ணி அண்டு சுற்றிக்குங்க. அண்டு இல்லைனாலும் அண்டு ஒரு நல்ல ஒரு முடி கூட போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப லென்த்தாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய கால், அதாவது வந்து கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து நிற்கிற மாதிரியாக ஒரு லென்த் இருந்தாலே அது வந்து போதுமானது. ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்டு ரொட்டேட் பண்ண போகிறோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டு க்ரன்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போதுமானது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் பீஸை வந்து அப்படியே வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம பொறுமையாக அண்டு ரொட்டேட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அண்டு கண்டிப்பாக மீட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்டு இப்படி விட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும். அப்படியே பிடிச்சிக்கிட்டு அண்டு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அண்டு ரொட்டேட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து இந்த பொருளை எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பொருட்களில் வந்து நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய டோட்டல் பாடிக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்ஸ் வந்து அண்டு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிலே இருந்து ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு அண்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அண்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் இந்த சாதாரண பொருளில் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வர வீடியோக்களில் அண்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு, அதனால் வந்து இதுக்கான ஒர்க் அவுட் வந்து ப்ரொவைட் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி இதில் என்னென்ன ஒர்க் அவுட் செய்கிறது அப்படின்ட்டு அண்டு நான் சொன்னாலும் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இருந்தாலும் அண்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸுன்றது தனி, அதை வந்து நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை வந்து உருவாக்குறது எப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான நிறைய விதமான பொருட்களை நம்ம வீட்டிலேயே இருந்தபடி உருவாக்கி நம்மளோட பாடிக்கு தேவையான அந்த ஃபிட்னஸை வந்து நம்மளால் எளிமையாகவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஃபியூச்சரில் போகிற எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு
மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பை பை.